MS Word. இது MS Word அப்ளிகேஷனை பற்றிய டியூட்டோரியல் வீடியோ. 100% முழுக்க இலவச கோர்ஸ். நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இந்த MS Word டியூட்டோரியல் கோர்ஸ் தனித்தனி வீடியோக்களாக போஸ்ட் செய்யப்படும். MS Word டியூட்டோரியல் வீடியோஸ் மற்றும் இல்லாமல் MS Office பேக்கேஜில் உள்ள Excel, PowerPoint, Access என அனைத்து அப்ளிகேஷன்ஸ் மற்றும் Photoshop, coreldraw, illustrator, After Effects, 3D Max, sketchup போன்ற மற்ற அப்ளிகேஷன்ஸ் பற்றிய வீடியோஸ் வரும் நாட்களில் போஸ்ட் செய்யப்படும். அனைத்து டியூட்டோரியல் கோர்சஸ் முற்றிலும் இலவசம். வணக்கம், நமது சேனல் உடைய மற்றொரு வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது Extracate தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள். எனவே நாங்கள் போஸ்ட் செய்யும் வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். இந்த டியூட்டோரியல் வீடியோவின் முக்கியமான ஹைலைட்ஸ் பின்வருமாறு. 1. லேட்டஸ்ட் வெர்ஷன் MS Word எப்படி பயன்படுத்துவது? இந்த வெர்ஷனில் புதியதாக என்ன வசதிகள் சேர்க்கப்பட்டுள்ளது? 2. எப்படி ஒரு MS Word டாக்குமெண்ட் கிரியேட் செய்வது? 3. MS Word இல் ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் செய்வது? அந்த வெப்சைட்டை எவ்வாறு பப்ளிஷ் செய்வது? 4. MS Word இல் ஒரு PDF ஃபைல் எப்படி கிரியேட் செய்வது? 5. எப்படி ஒரு கலர்ஃபுல் பேஜ் கிரியேட் செய்வது? எப்படி பிரிண்ட் செய்வது? 6. MS Word இல் லெட்டர்ஸ், விசிட்டிங் கார்டு, சர்டிஃபிகேட், லெட்டர்ஹெட், ரெஸ்யூம், ஃப்ளையர்ஸ், ப்ரோஷர், இன்விடேஷன், லேபிள்ஸ் எப்படி கிரியேட் செய்வது? 7. ஸ்டிக்கர்ஸ், இமேஜஸ், 3D ஆப்ஜெக்ட்ஸ் MS Word இல் எப்படி பயன்படுத்துவது? 8. A4 size, A3, A3+ size, letter size, legal size, B4, C4, portrait, landscape போன்ற பல பேஜ் சைஸ் MS Word இல் எப்படி யூஸ் செய்வது? 9. Wikipedia, Picket, Grammarly, All Symbols, QR for Office, Language Tool போன்ற add-ins எப்படி MS Word இல் பயன்படுத்துவது? 10. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேரில் புதிய ஃபீச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் என்னவெல்லாம் இருக்கிறது என MS Word அப்ளிகேஷனை பற்றி பேசிக் ஃபீச்சர்ஸ்களிலிருந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வரைக்கும் A to Z எல்லாவற்றையும் விரிவாக இந்த சீரீஸில் பார்க்கப் போகிறோம். நீங்க MS Office 2013, 2016, 2019, 2021 அல்லது நீங்கள் எந்த வெர்ஷன் பயன்படுத்தினாலும் பரவாயில்லை, இந்த டியூட்டோரியல் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் லேட்டஸ்ட் வெர்ஷன் MS Office எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் என எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், MS Word மென்பொருளின் பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒன்றாகும். பள்ளி மற்றும் கல்லூரியில் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் தயார் செய்வதற்கும், லெட்டர்ஸ் டைப் செய்வதற்கும், ஆஃபீஸ் மற்றும் கம்பெனி வேலைகளுக்கும் MS Word மிகவும் முக்கியமானது. நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலோ அல்லது வங்கியிலோ அல்லது அரசு அலுவலகத்திலோ வேலையில் சேரப்போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு MS Word பற்றிய அடிப்படை நாலேஜ் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முதலில் MS Word எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்று பார்ப்போம். நீங்கள் MS Office-ஐ 2 வழிகளில் டவுன்லோட் செய்யலாம். மைக்ரோசாஃப்ட்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து MS Office-ஐ டவுன்லோட் செய்யலாம் அல்லது கூகுளில் உள்ள ஏதேனும் ஒரு வலைத்தளத்திலிருந்து டவுன்லோட் செய்யலாம். முதலில் மைக்ரோசாஃப்ட் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து எப்படி டவுன்லோட் செய்வது என்று பார்க்கலாம். வெப் பிரவுசர் ஓபன் செய்து கொள்ளுங்கள். கூகுள் ஓபன் செய்து ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் என்று டைப் செய்து சர்ச் பட்டன் கிளிக் செய்யுங்கள். இந்த முதல் லிங்கை ஓபன் செய்யுங்கள். மைக்ரோசாஃப்ட் 365 ஆப்ஸ் அட்மின் சென்டர், ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் வெப் பேஜ் ஓபன் ஆகும். உங்களுக்கு பயனுள்ள MS Office ப்ராடக்ட் தேர்ந்தெடுக்க வேண்டும். 32-bit அல்லது 64-bit-ஐ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது MS Office ப்ராடக்ட் லிஸ்டில் ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் Plus 2021 வால்யூம் லைசன்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள். மற்ற ஆப்ஷன்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. ஆப்ஸ் ஆப்ஷனுக்கு செல்க. உங்களுக்கு இன்ஸ்டால் செய்ய வேண்டிய ஆப்ஸ் தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். அடுத்து நீங்கள் மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆங்கில மொழியை தேர்ந்தெடுக்கவும். இங்கிலீஷ், யுனைடெட் கிங்டம். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் செய்யுங்கள்.
இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன்ஸில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். அப்டேட் அண்ட் அப்கிரேட் ஆப்ஷன்ஸில் uninstall any MSI versions of Office, including Visio and Project என்ற ஆப்ஷனை ஆஃப் செய்யுங்கள். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். லைசன்சிங் அண்ட் ஆக்டிவேஷன் ஆப்ஷன்ஸில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். இறுதியாக ஃபினிஷ் பட்டன் கிளிக் செய்யுங்கள். இந்த ஃபைலை டவுன்லோட் செய்ய வேண்டும். எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். இந்த 3 ஆப்ஷன்களிலிருந்து மிடில் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். ஆஃபீஸ் ஓபன் XML ஃபார்மேட்ஸ். ஓகே பட்டன் கிளிக் செய்யுங்கள். லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை படித்து ஐ அக்செப்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். XML ஃபைல் டவுன்லோட் ஆகிவிடும். டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு சென்று டவுன்லோட் செய்த அந்த XML ஃபைலை காப்பி செய்யுங்கள். சி டிரைவ் ஃபோல்டர் ஓபன் செய்யுங்கள். அங்கு புதிய ஃபோல்டர் ஒன்றை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஃபோல்டருக்கு MS Office என்று பெயரிடவும். உருவாக்கிய புதிய ஃபோல்டருக்குள் அந்த XML ஃபைலை பேஸ்ட் செய்யுங்கள். அடுத்தது ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் டவுன்லோட் செய்ய வேண்டும். மீண்டும் வெப் பிரவுசர் ஓபன் செய்து கொள்ளுங்கள். ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் என்று டைப் செய்து சர்ச் பட்டன் கிளிக் செய்யுங்கள். இந்த முதல் லிங்கை ஓபன் செய்யுங்கள். ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் வெப் பேஜில் டவுன்லோட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் AXA ஃபைல் டவுன்லோட் ஆகிவிடும். டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு சென்று அந்த AXA ஃபைலை டபுள் கிளிக் செய்யுங்கள். இந்த விண்டோ ஓபன் ஆகும். கிளிக் ஹியர் டு அக்செப்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கண்டினியூ பட்டன் கிளிக் செய்யுங்கள். Browser for folder என்ற விண்டோ ஓபன் ஆகும். சி டிரைவில் நீங்கள் உருவாக்கிய புதிய ஃபோல்டரை செலக்ட் செய்து ஓகே பட்டன் கிளிக் செய்யுங்கள். Files extracted successfully என்ற மெசேஜ் காட்டப்படும். ஓகே பட்டன் கிளிக் செய்யுங்கள். சி டிரைவில் நீங்கள் உருவாக்கிய MS Office என்ற புதிய ஃபோல்டரை ஓபன் செய்யுங்கள். அதில் இந்த 6 ஃபைல்ஸ் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட்டிலிருந்து எவ்வாறு இன்ஸ்டலேஷன் ஃபைல்ஸ் டவுன்லோட் செய்வது என்று பார்த்தோம். இப்போது MS Office-ஐ இன்ஸ்டால் செய்ய தயாராக உள்ளது. MS Office எவ்வாறு இன்ஸ்டால் செய்வதென்று பார்ப்போம். சி டிரைவில் நீங்கள் உருவாக்கிய MS Office என்ற புதிய ஃபோல்டரை ஓபன் செய்யுங்கள். ஃபோல்டர் அண்ட் அட்ரஸ் பாரில் CMD என்று டைப் செய்து என்டர் பட்டன் கிளிக் செய்யுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ ஓபன் ஆகும். அதில் நீங்கள் உருவாக்கிய புதிய ஃபோல்டர் அண்ட் பெயர் காட்டுகிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். setup.axa/configure-configuration.xml என்ற வாக்கியத்தை டைப் செய்து என்டர் பட்டன் கிளிக் செய்யுங்கள். இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிவிடும். இன்ஸ்டாலிங் ப்ரோசஸ் முழுமையாக முடியும் வரை காத்திருங்கள். MS Office வெற்றிகரமாக இன்ஸ்டால் செய்யப்பட்டது என்று ஒரு செய்தியை காணலாம். க்ளோஸ் பட்டன் கிளிக் செய்யுங்கள். இத்துடன் மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட்டிலிருந்து எவ்வாறு MS Office டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்வது என்று பார்த்தோம். அடுத்தது செகண்ட் மெத்தட் மூலமாக எவ்வாறு MS Office டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்வது என்று காண்போம். இப்போது கூகுளிலிருந்து எவ்வாறு MS Office டவுன்லோட் செய்வது என்று காண்போம். நீங்கள் இந்த முறையில் MS Office-ஐ டவுன்லோட் செய்ய விரும்பினால் உங்கள் கம்ப்யூட்டரில் சரியான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வெப் பிரவுசர் ஓபன் செய்து கொள்ளுங்கள். கூகுள் வெப் பேஜ் ஓபன் செய்து டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 ISO என்று டைப் செய்து சர்ச் பட்டன் கிளிக் செய்யுங்கள். இந்த முறையில் நீங்கள் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டிலிருந்து MS Office டவுன்லோட் செய்வீர்கள். இங்கு உள்ள லிங்கிலிருந்து ஏதேனும் ஒன்றிலிருந்து MS Office டவுன்லோட் செய்யலாம். எடுத்துக்காட்டாக இந்த இணையதளத்திலிருந்து MS Office-ஐ எவ்வாறு பதிவிறக்குவது என்று பார்க்கலாம். இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள். MS Office 2021 ஃபைல் சைஸ் 4 GB உள்ளது.
MS ஆஃபீஸ் 2021 ப்ரொஃபஷனல், ப்ரொஃபஷனல் பிளஸ், ஹோம் அண்ட் பிசினஸ் மற்றும் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் என 4 வெர்ஷன்ஸ் உள்ளது. உங்களுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். லிங்க் பட்டன் கிளிக் செய்யுங்கள். MS ஆஃபீஸ் 2021 இன்ஸ்டாலர் ISO ஃபைல் டவுன்லோட் ப்ரோசஸ் தொடங்கும். ஃபைல் டவுன்லோட் செய்யப்பட்டவுடன் உங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் ஓபன் செய்யுங்கள். இத்துடன் டவுன்லோட் ப்ரோசஸ் முடிந்தது. MS ஆஃபீஸை எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்று காண்போம். டவுன்லோட் செய்யப்பட்ட ஃபைலை ரைட் கிளிக் செய்து எக்ஸ்ட்ராக்ட் செய்ய வேண்டும். இதற்கு உங்களிடம் WinZip அல்லது 7zip போன்ற சாஃப்ட்வேர் இருக்க வேண்டும். அதன் மூலம் டவுன்லோட் செய்யப்பட்ட ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த செட்டப் exe ஃபைலை டபுள் கிளிக் செய்யுங்கள். இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகிவிடும். இந்த விண்டோ ஓபன் ஆகும். இன்ஸ்டாலிங் ப்ரோசஸ் முழுமையாக முடியும் வரை காத்திருங்கள். MS ஆஃபீஸ் வெற்றிகரமாக இன்ஸ்டால் செய்யப்பட்டது என்று ஒரு செய்தியை காணலாம். க்ளோஸ் பட்டன் கிளிக் செய்யுங்கள். இத்துடன் இன்ஸ்டால் ப்ரோசஸ் முடிந்தது. இன்ஸ்டால் செய்த பிறகு MS ஆஃபீஸ் எவ்வாறு ஓபன் செய்வது என்று காண்போம். உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். MS Word, PowerPoint, Excel போன்ற அனைத்து அப்ளிகேஷன்ஸ்களின் ஐக்கன்ஸ் உங்களால் காண முடியும். MS Word கிளிக் செய்யுங்கள். இதுதான் MS Word அப்ளிகேஷனின் ஹோம் பேஜ். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓபன் செய்யும் போது இந்த ஹோம் பேஜ் தான் காட்டப்படும். உங்களுக்கு ஒரு எம்டி பேஜ் டாக்குமெண்ட் தேவைப்பட்டால் நியூ டாபில் blank டாக்குமெண்ட் பட்டன் சூஸ் செய்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு லெட்டர், ரெஸ்யூமே போன்ற டாக்குமெண்ட் தேவைப்பட்டால் இங்கு உள்ள டாக்குமெண்ட் டைப்ஸில் ஏதேனும் ஒன்றை சூஸ் செய்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ஓபன் செய்ய வேண்டுமென்றால் ஓபன் டாப் சூஸ் செய்து அந்த ஃபைலை ஓபன் செய்து கொள்ளலாம். இவை அனைத்தை பற்றியும் விரிவாக அடுத்து வரும் வீடியோக்களில் காண்போம். இந்த MS Word டியூட்டோரியல் வீடியோஸ் பல பகுதிகளாக போஸ்ட் செய்யப்படும். அடுத்து வரும் வீடியோக்களில் MS Wordஇல் உள்ள ஹோம் டேப், இன்சர்ட் டேப், டிசைன் டேப், லேஅவுட் டேப், ரெஃபரன்சஸ் டேப், மெயிலிங் டேப், ரிவ்யூ டேப், வியூ டேப் போன்ற அனைத்து டேப்களிலும் உள்ள ஆப்ஷன்ஸை பற்றி தனித்தனியாகவும் விரிவாகவும் காண்போம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டன் கிளிக் செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுடன் ஷேர் செய்து கொள்ளவும். Thank you for watching.